இப்போ நர்வ் ம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து நர்வ் டீஜெனரேஷன் ஒரு மெரிடியன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நர்வ்ஸோட வேலை என்ன? நர்வ்ஸ் வந்து ஆம், எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஆர்கனுக்கும் போறது, அதை பிரெயினோட கலெக்ட் பண்றது. இப்போ பிரெயினே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பண்டல் ஆஃப் நர்வ்ஸ் தான் சொல்லலாம். அங்கே இப்போ எல்லா பாடியில இருக்கிற எல்லா நர்வ்ஸும் ஒரு ஃபுல் வயரா ஒரு இந்த ஒரு நம்ம வீட்ல இப்போ நர்வ் இது கரண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, கரண்ட் வயர் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போய் மீட்டருக்கு கனெக்ட் பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி ஃபுல்லா அது வந்து பிரெயினுக்கு போகும். அங்கேருந்து தான் எல்லா பார்ட்ஸுக்கும் அந்த பிரெயின் வந்து அங்கேருந்து வரும். அது அப்புறமா இந்த உடம்புக்கு போக இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த நர்வ்ஸ் எல்லாம் ஸ்பைன்ல இருக்கிற அந்த ஒரு ஒரு ஜாயிண்ட்ல எல்லாமே ரிங் ரிங்கா இருக்கும். ஸ்பைனல் கார்ட்ல அதனோட இடுக்குல இந்த நர்வ்ஸ் வந்து கனெக்டடா இருக்கும். அந்த ஒரு ஒரு நர்வ்ஸும் ஃபுல்லா பாடிக்கு போயிட்டு ஒரு ஒரு ஆர்கன்ஸ்ல இருந்து அதோட இன்ஃபர்மேஷன் செயல்பாடு எல்லாமே கனெக்ட் பண்ணி பிரெயினுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ரஃபா நம்ம பார்க்குறோம் இது என்னன்னுட்டு. அப்போ இது வந்து டீஜெனரேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா, இது எங்க வேணாலும் நடக்கலாம். இது வந்து ஆர்கன்ல இதெல்லாம் கனெக்டடா இருக்கும். ஒரு ஒரு நர்வ் செல்லுக்கும் இன்னொரு நர்வ் செல்லுக்கும் கனெக்டடா இருக்கும். நிறைய ஆம், ஒரு வயர் வயரா இருக்கும். சீலியா மாதிரி இருக்கும். அது வந்து இன்னொரு செல்ஸோட கனெக்ட் ஆகி ஒரு வயர் மாதிரி தான் வந்து ஃபுல்லா கனெக்டடா இருக்கும். அப்போ இது வந்து ஆர்கன்லயும் அந்த சினாப்சிஸ், அதாவது அதனோட தகவலை எடுத்துட்டு போறது எங்க வேணாலும் பாதிச்சிருக்கலாம். உங்களுக்கு மூளையிலயும் பாதிச்சிருக்கலாம், ஸ்பைன்லயும் பாதிச்சிருக்கலாம், இல்ல ஆர்கன்ஸ்லயும் பாதிச்சிருக்கலாம். அப்போ அந்த கம்யூனிகேஷன்ன்றது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கட் ஆகும் போது அந்த செயல்பாடுல ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏற்படும் போது அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னுட்டு பார்க்கும்போது இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நினைக்கிறோம், எனக்கு என்னடா இந்த ஆர்கன் வந்து நல்லா தானே இருக்கு, ஆனா இதுல எந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறோம், ஆனா இது வேலையே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா அதனோட கனெக்டிவ் நரம்பு வந்து எங்கேயோ போய் ஒரு இடத்துல கட் ஆயிடுது. அப்போ அது வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால அது வேலை செய்ய மாட்டேங்குது. ஆர்கன்ல எந்த தொந்தரவும் இல்லை. நம்ம நிறைய டெஸ்ட் எடுத்து எடுத்து பாக்குறோம். ஆனா அதுக்கு என்ன, பிரெயின்ல இருந்து கனெக்டிவிட்டி இல்ல, அதுக்கு ஆர்டர் கொடுக்குது, அங்க செய்ய மாட்டேங்குது. அந்த மாதிரி பட்சத்துலயும் செய்யலாம். ஸோ இது வந்து அந்த மாதிரி பட்சத்துல யூஸ் ஆகும். இப்போ ஒரு இப்போ ND1 இது வந்து எங்க யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட டயஃப்ரம் இருக்கு இல்லையா, உதார விதானம் சொல்றோம் இல்லையா, இந்த உதர லங்ஸ் விதானம் கீழே. உதர விதானம். உதரவிதானம். அந்த லங்ஸுக்கு அந்த டயஃப்ரம்க்கு கீழே என்ன இஷ்யூ வந்தாலும் இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ND2 நம்மளோட டயஃப்ரம்ல இருந்து செஸ்ட் இது வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு இந்த ND2 வந்து எடுத்துக்கலாம். ND4 வந்து தலை. ND3 ND3A கூட எடுத்துக்கலாம். ஆனா ND4 வந்து தலைன்னு ஹோல்சமா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ND1 இந்த எல்போக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த கை ஃபுல்லா, அதுக்கும் எடுத்துக்கலாம். ND2 above the elbow to arms and shoulders இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, அந்த பட்சத்துல இந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அந்த இடத்துல இருக்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா இந்த பாயிண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ND1A பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இந்த ND1ல ஸ்டார் மேக்னெட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு டோனிஃபிகேஷன் செடேஷன் எல்லாம் வந்து பண்ண தேவையில்லைன்ற மாதிரி ஒரு குறிப்பு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் NDA1A பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அப்புறம் இந்த NDA1A கூட லிம்ஃப் 12, அதாவது லிம்ஃப் 1 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து லிம்ஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது. அப்புறம் இந்த சிஎம்பி பாயிண்ட் இருக்கு இல்லையா, ND1B அபவ் லிம்ஸ், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். ND1C மாஸ்டர் பாயிண்ட், அது எதுக்குன்னா கவரிங் ஆஃப் பிரெயின் ஸ்பைன். அது கூட என்ன யூஸ் பண்ணணும், TW19. இப்ப லதா, இப்ப ஒண்ணு சொல்லுங்க. இப்ப இது ரெண்டுத்தையும் இப்ப ரங்கம்மா கேட்டாங்கல்ல, இப்ப வந்துட்டு ND1ஓட சேர்த்து இப்ப நம்ம வந்துட்டு UB61 யூஸ் பண்றோம். அது அதோட சேர்த்து யூஸ் அது அப்புறம் கீழே வந்து ST32 LY12 SP10 இதெல்லாம் இருக்குல்ல. இது 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 எப்படி இப்ப இப்ப ஒரே டைம்ல 2 பாயிண்ட் போடலாம். அதாவது நம்ம வந்துட்டு டாக்டர் வால்டு கையில போடுறோம், அப்புறம் மீதி ST இதெல்லாம் சைனீஸ் அக்குபஞ்சர் மெத்தட்ல போடுறோம். அதை நம்ம இப்ப பயல் மெரிடியன்ல போட்டுக்கலாமா? ஆமா, பயோல் மெரிடியன்ல தான் போடுறாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க, ND1ல வந்து ஸ்டார் மேக்னெட் போட சொல்லியிருக்காங்க. அப்புறம் UB61ல ஒரு 3 பீஸ் பட்டாணி இருக்குல்ல, அதை வந்து ஒட்டுக வச்சு அப்படியே இது பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். அது வந்து ஒரு அழுத்தம் இப்போ கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கும். ND3, அப்புறம் வந்துட்டு ND3A, ND4 இந்த 3 இடத்துலயும் பட்டாணி வச்சுட்டு அது மேல வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டு நல்லா பிரஸ் பண்ணி விடலாம் அந்த பட்டாணிய. இருங்க, நான் ஒரு அதுக்கு டீடைல்டா ஒண்ணு கொஞ்சம் சொல்றேன் நானு. ND3ல வந்து பிரெயின் டீஜெனரேஷன் இல்லையா, அது வந்து இந்த ஃபேஷியல் பேராலிசிஸ்லாம் வந்துடுது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ND3A அப்புறம் ND4 இது ரெண்டும் என்ன பண்றாங்க, டோன் பண்றாங்க. எந்த சைடு வந்து ஃபேஸ் சேக் ஆயிருக்கோ அந்த சைடு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சைடு ஆஃப் பேரலிசிஸ் அந்த சைடுல நம்ம டோன் பண்றோம், அதர் சைடுல வந்து நம்ம செடேட் பண்றோம். இப்போ 2 பக்கமும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப 2 கையிலயும் இருக்கு. அப்ப 2 கையிலயும் இருக்கு. எந்த சைடுல பேரலிசிஸ் ஆயிருக்கோ இந்த பாயிண்ட் ND3A பிளஸ் ND4 எந்த சைடுல பேரலிசிஸ் ஆயிருக்கோ அந்த பக்கம் நீங்க டோன் பண்ணுங்க. எந்த பக்கம் வந்து ஒரே ஒரு டவுட் கேட்டுறேன் நானு. இப்ப வந்து லெஃப்ட் சைடு பேராலிசிஸ் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடே பண்ணணுமா, எப்படி ரைட் சைடு பண்ணணுமா, எந்த கையில பண்ணணும்? இப்போ ஹோல் பாடிக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற பாடியை ரைட் சைடு வந்து கண்ட்ரோல் பண்ணும், ரைட் சைடு இருக்கிற பாடியை லெஃப்ட் சைடு பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும். ஆமா, அதனால தான் டவுட் வந்து கேக்குறேன் நான். இப்ப இங்க ஃபேஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு பேராலிசிஸ் வந்திருக்கு. அப்ப எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்டே தான் யூஸ் பண்ணணுமா? லெஃப்ட் ஹேண்ட்லயே நான் அந்த 3 பாயிண்ட் பண்ணணுமா? ஃபேஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதே சைடுல தான் பண்ண சொல்றாங்க. ஓகே, அப்ப லெஃப்ட் சைடு பேராலிசிஸ் வந்தா லெஃப்டே பண்ணணும். ஓகே. ஆமா, கால்ல வந்தாதான் ஆப்போசிட் சைடு. ஆமா, பிலோ நெக். ஓகே ஓகே. கால் கை எல்லாம் ஆப்போசிட்ல பண்ணணும். ஓகே. அதாவது ஸ்பைன் ரிலேட்டடா வரும்போது ஆப்போசிட் போயிடுது, அது பிரெயின் ரிலேட்டடா வரும்போது அதே சைடு வருது. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. அந்த கழுத்துக்கு மேல பிரெயின் ரிலேட்டட். ஓகே, இப்போ சிஎம்பி பாயிண்ட் இது ND3A, இது வந்து ஹோல் பாடிக்கு நீங்க இத கொடுத்துக்கலாம். அப்புறமா இந்த கேங்லியான் ஆஃப் ஹெட், அது ஆல்ரெடி புக்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன மீனிங்? அது என்ன கேங்லியான்னா ஒரு முடிச்சு. எங்க இருக்கு? அத நர்வ் செல்ல ஒரு முடிச்சு இருக்கும்பா, அப்படியே ஒரு yellow கலரா இருக்கும். அது கொஞ்சம் அந்த முடிச்சுக்கு பேர் தான் கேங்லியான். கிரானியல் கேங்லியன் கொடுத்துருக்காங்களா, அதுவா? ஓகே ஓகே. ஒரு வீக்கமா இருக்கும், அதாவது கொஞ்சம் ஒரு
இப்ப ஒரு முடி நெறிக்கட்டின்னு மாதிரி சொல்றோம் ஊத்துன இல்லையா, அது மாதிரி. வந்து லிம்ப் நோட் ஸ்வெல்லிங்ல ஒரு மாதிரி இருக்கும் ஓகே எதுப்பா? இல்லையா, அந்த மாதிரி கேங்லியன். அதாவது இல்ல நர்வ்ஸ்ல இருக்க நரிக்கட்டின்னு சொல்லுவாங்க. கேங்லியான் வந்து லதா 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 ம் நர்வ்ஸ்ல இருக்க சொல்லு. கேங்லியான் வந்து பார்ட் ஆஃப் த நர்வ்ஸ் இல்ல என்ன, அதை தவிர வந்து கேங்லியான் கட்டி வர்றது வேற. கேங்லியான் இஸ் பார்ட் ஆஃப் த நர்வ்ஸ். அதுல எதுவும் தொந்தரவு வந்ததுன்னா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுல ஏதாவது தொந்தரவு வந்ததுன்னா நீங்க அதை அதுதான் ட்ரீட் அந்த முடிச்சு, கேங்லியான் அதாவது அது எப்படி இருக்கும்னா லிம்ப் நோட்ல இருக்கிற அந்த முடிச்சு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாதான் வீங்கிக்கும். அது வந்து நம்மளுக்கு பிசிக்கலா ஃபீல் பண்ண முடியும்ல, அதனால கம்பேர் பண்ண. ஓகே. அப்புறம் சிஎம்பி ND4 எல்லா கிரேனியல் ப்ராப்ளம்க்கும் அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேம் இப்ப நீங்க சொல்றது இது வந்து இப்போ ரங்கா மேம் சொன்னதை ரிப்பீட் பண்றீங்க இல்ல புக்ல இருக்கிற கண்டென்ட்டா இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்குது? இல்ல, இது வந்து ஒரு ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஜென்ரலா இது வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு. ஓ, எங்க இருந்து எடுத்து நோட்ஸ்னு கேக்குறேன் நான் இது. இதெல்லாம் நான் படிக்கும்போது எடுத்த ஓ நோட்ஸ். சரி சரி, ஓகே ஓகே. சரி. ஏன்னா புக்ல தடவைனா கிடைக்குமா இல்லையா அதுக்காக கேட்டேன் நானு. பட் நீங்க நீங்க இல்ல படிக்கிறப்ப இல்ல எடுத்த நோட்ஸ்ங்கிறதுனால இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. கிடைக்கும் கிடைக்கும்பா, கிடைக்கும். அவங்க ஆனா அந்த பட்டாணி அதெல்லாம் ஆ சொன்னதெல்லாம் ஓகே அதுல ஓகே புக்ல இல்ல. ஓகே. மத்ததெல்லாம் நம்ம வந்து கிடைக்கும். வேற எதனா டவுட் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா அப்ப இதுலயே? ஏன்னா ஆமா அடுத்த பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பார்த்தா நல்லா இருக்குமோ. எங்க இவங்க எல்லாம் காணோம்? மஞ்சுளா, தேவிகா எல்லாம் இருக்காங்களா இல்லையாப்பா ஆளுங்க? கொஞ்சம் தூக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அதான் சொன்னேன், வாங்க கேட்டுட்டே 2 இருக்கலாம். பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் எல்லாரையும். ஆமா, வாங்க ஆக்டிவேட் பண்ண பாயிண்ட். கொஞ்சம் வாங்க வாங்க வீடியோ வாங்க ஆக்டிவேட் பண்ணிடுவோம் கொஞ்சம். தூங்குற மாதிரி இருக்கா? இல்லம்மா வாங்க வீடியோ வாங்க தெரியலையே, சவுண்டும் காணோமா. பிரியா லதா நம்ம மேம் லதா அடுத்த மேம் அடுத்த மஞ்சுளா மெரிடே மேம். அடுத்து பார்க்கலாம். என்ன இதுவே வந்துட்டு மண்டை காஞ்சு போதா? ஆமா, நான் நினைச்சேன் எட்டே கொஞ்சம் எட்டே பிராக்டிகல் இல்லைன்னா பாயிண்ட் நமக்கு. தானேன்னு நினைச்சேன். இல்லம்மா நான் 8 பாயிண்ட் தானே நினைச்சேன். கடைசியில பார்த்தா இதுல அவ்வளவு ஒண்ணு ஆமா, இவ்வளவு நீங்க பாயிண்ட் இருக்கு. நினைச்சிருப்பீங்க இதுக்கு இங்க அமுக்குங்க, இதுக்கு இங்க அமுக்குங்க, இதுக்கு இங்க அமுக்குங்க நினைச்சிருப்பீங்க. சரி பண்ணலாமா? இப்போ நம்ம வந்து ஆம், சும்மா தூக்கத்தை கலைக்கதான் ஒண்ணும் நான் பெரிய கருத்தெல்லாம் சொல்ல போறது இல்ல. இப்போ வந்து நம்ம அந்த ரங்கா மேம் எடுத்த போது பான்ஸுக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க, இல்ல மெடுலாக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த மெடுலால அந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அதுதான் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து அந்த 2 பாயிண்ட்டை நம்ம தொட்டு ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பண்ணிருப்போம். இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன். இது வந்து UB10 அப்படிங்கிற பாயிண்ட் தெரியுதா? நீங்க பின் இல்ல பண்ணுங்க, நீங்க வந்துருங்க. ஓகே. பேக்ரவுண்ட் வந்து இல்ல பேக்ரவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியா? ஓகே. நீங்க மெயின்ல வந்துருங்கம்மா, மெயின் ஸ்கிரீன்ல வந்துருங்க. நானே என்னை லோகேஸ்வரி மெயினில் வைக்க முடியுமா? பண்ணல, நான் பண்ணி பார்க்கறேன், வரமாட்டேங்குது. ஆட் ஸ்பாட்லைட் வருதா? ம் வந்துருச்சா? இமேஜ் தெரியுதா? வந்துருச்சு. நான் தெரியல. சரி நான் வாட்ஸ்அப் தெரியுது பண்றேன் பாருங்க. தெரியுது, உங்க இமேஜ் தெரியுது எனக்கு. என் இமேஜ் தெரியும், நான் போன்ல காட்டின இமேஜ் தெரியாது. இப்போ ஓகே. ஒன்னு அனுப்புறேன் பாருங்க. நீங்க அனுப்புங்க, வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா குரூப் ஈஸியா ஸ்டடியில. எடுத்துடலாம். ஒரு UB10 இது வரைக்கும் யாராவது பாத்திருக்கீங்களா? ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. அந்த UB10 தெரியுமா? அது இந்த நம்மளுக்கு இங்க தெரியும். வர்மா பாயிண்ட்ல சொல்லி தருவாங்க. ஆமா. அப்ப அந்த UB10 தான் நம்ம வேகஸ் பாயிண்ட். கையை வச்சு ஃபீல் பண்ணுங்க பின்னாடி எங்க கரெக்டா வருதுன்னா, நம்ம கழுத்து ஸ்பைனல் கார்டோட லாஸ்ட் பாயிண்ட். அதாவது மூளையும் இந்த ஸ்பைனல் கார்டும் சேரும். கழுத்தை வச்சு அப்படியே அமுக்கி பாத்தீங்கன்னா ஸ்பைனல் இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த இது விரிய ஆரம்பிக்குது இல்ல, பிரெயின் ஸ்கல் விரிய ஆரம்பிக்கும். சோ அந்த பாயிண்ட்ல இந்த 2 ஃபிங்கர் இல்ல 3 ஃபிங்கர் வச்சு டச் பண்ணி லைட்டா மசாஜ் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல கண்ணு சொருகும். அந்த பள்ளம் தானே அது? அந்த பள்ளத்துல தானே ரெண்டு பக்கம் பள்ளம். அந்த பள்ளம் தான் நம்ம UB10. இன்னும் எனக்கு தெரியலன்னா கழுத்தை இப்படி முன்ன இப்படி எடுத்துட்டு வந்து பண்ணீங்கன்னா தெரியும். இல்ல நம்ம தூங்கிடுவோம், நீ வேற கண்ணு சொருகுட்ட சொல்லிட்ட. இல்ல முடிச்சிருவோம். வேகஸ் ஆக்டிவேட் தான் பண்றோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுதான் வந்து நம்ம UB10. இப்ப GB20 இல்லையோ அது? நான் கேக்குறேன், ரங்கா கேக்குறேன். UB10 பா, அவங்க சொல்றது UB10. அந்த இடத்துல தான் GB20 இருக்குது. UB10 GB எல்லாமே பக்கத்துல ரன் ஆகும்.
இது வந்து டன் மெடுலான்னு கூட ஆஹ் சொல்லுவாங்க. இப்போ இதுல பக்கத்து டன் மெடுலா. இப்ப நம்ம ம். தொட்டுட்டு இருக்கிறது தான் மெடுலா. மெடுலா பகுதி. அந்த இவன் இந்த யாரு விஜய் சேதுபதிக்கு மண்டையில அடிபட்டு மறந்துடுவான் இல்லையா, அது இங்கதான் அடிபட்டு போயிடும். எந்த ஆனா அது சினிமா தப்பு. அதனால மெமரி லாஸ் வராது. மெடுலானால மெமரி லாஸ் வராது. ஆனா அது அதுல அப்படிதான் தப்பானது அது. சொல்லியிருப்பாங்க. ஆமா, டயலாக்ல அது சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சொன்னாங்க. சும்மா டயலாக்ல சொல்றாங்களா? GP20 மெடுலா. வந்து ரங்கம்மா இங்க இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகே, ஆஹ் ஸ்பைனுக்கு பக்கத்துல இருக்கும், ரெண்டு சைடு. அந்த நடுவுல குழி இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஒரு 1 இன்ச் தள்ளி ரெண்டு பக்கம். இந்த உள்ள இருந்து அது கை போட்டா மேடு நல்லா உள்ள மாதிரி பக்கம் வரும், போகும். மேடு மாதிரி வந்து ஆமா, பள்ளம் ஸ்டார்ட் ஆகும் அங்க. இப்படி பண்ணா தெரியும். மேல கீழே போய் போய் பாருங்க, அந்த இடத்துல லாக் ஆகும் ஒரு இடத்துல. அதான் UB10. இப்ப என்ன அதான் பண்றதுனே ஓகே. தெரியல, என்கிட்ட நோட்ஸே இல்ல அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இங்க இந்த ரெண்டு பக்கத்தை அழுத்திட்டு இங்க ஒரு 2 அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா அதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம சார் சொல்ற மாதிரி வேர் தேர் இஸ் பெயின் தட் இஸ் அ பாயிண்ட். ஓகே, அவ்வளவுதான். ஓகே. இது வந்து ஒரு பாயிண்ட் UB10 பார்த்தோமா. இன்னொன்னு வந்து ஓகே. பான்ஸ் பாயிண்ட் பார்த்தோம். அங்க என்ன சொல்றாங்கன்னா GB9 சொல்றாங்களா, கால் பிளாடர் 9. UB9 UB9 பாண்ட்ஸ்ல வந்து UB9. UB9 GB. ஓகே, அது ஒரு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். GB9 ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அது வந்து ஆமா, கண்ணுக்கான பாயிண்ட். கண்ணு நல்லா கொஞ்சம் அது கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடும். ஈஸியா இருக்குன்றதுனால சொல்றேன். GB9 நம்ம காது மடல் இருக்குல்ல, காது மடல் இருக்குல்ல, ஆமா. காது மடல்ல இருந்து ஒரு இவ்வளோ 2 கைவிரல் தூரம் இப்படி வச்சு டூச்சூன் above. இப்படி டச் பண்ணீங்கன்னா, ஆமா, டூச்சூன் வராது, ஒரு ஒரு 2.5 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த பக்கம் நீங்க இதை ரிமெம்பர் பண்றீங்களா? தொக்கனம். இந்த 2 பாயிண்ட் தான் GB9. ஓகே, அப்படியும் கண்டுபிடிக்க தெரியும்னா உள்ளங்கையை வச்சு இப்படி அழுத்திட வேண்டியதுதான். ஆமா, ஓகே, கொஞ்சம் எல்லாமே எதுவுமே ஆக்டிவேட் தெரியல, ஆகிட்டோம். ஆக்டிவேட், அவ்வளவுதான். ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம பிராக்டிகல் கிளாஸ் 2 பாயிண்ட் பிடிச்சிருக்கோம். இது நல்லா ஃப்ரெஷ் ஆகுது. இது பாருமா, GB9 இங்க அதுதான் புளியார் UB10 கொட்டு. இல்ல இங்க கொஞ்சம் வெளியே வருது, அதானே இங்க கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கு. எது மேம் வெளியே வருது? மூளையெல்லாம் ஆக்சுவலா கரெக்டா இதுக்கு திக்கி ஒரு ஒரு 5 டிகிரி பின்ன வரும். இங்க இருந்து ஒரு 5 டிகிரி பின்ன வரும், இப்படி இந்த வரும். மேடா இருக்கிறதுக்கு கொஞ்சம் சைடு. அவ்வளவு கஷ்டப்பட நம்ம வேணாம். ஹேர் பின் அதனால தான் குத்துறோமோ. அதனால இப்படி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து எனக்கு வலிக்குது அந்த ரொம்ப அழுத்தம், லைட் அழுத்திக்கோங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப ரெண்டு சைடு மூளை பிராக்டிகல் பாரு, பாயிண்ட். சைடு மூளை. சைடு மூளை கரெக்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப தெளிவாயிட்டீங்களா எல்லாரும் கொஞ்சம்? டீ குடிச்ச மாதிரி இருக்காப்பா எல்லாருக்கும், டீ குடிச்ச மாதிரி இருக்கா. அப்புறம் இந்த கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் பிரஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கர் பிரஸ் பண்ணி இங்க தொட்டு பாக்குறோம், இப்படி பாக்குறோம். இப்படி பாக்குற போது அப்படியே அழுத்திட்டே கீழே வந்தா ஒரு பள்ளம் அப்படி டைன்னு வருது. அதான் நம்ம பாயிண்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கிற இடம். சம்டைம் ஞாபகம் வரும், இந்த பக்கமா இந்த பக்கமான்னு தெரியாது, பரவாயில்ல, 2 பக்கத்தையும் அழுத்திக்க வேண்டியதான். இப்படி அப்படி அழுத்திக்கோங்க, இல்ல, அவ்வளவுதான். இங்க பாருங்க. எல்ஐ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன் வந்து இங்க கவுளி காலம்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ இந்த சைடு வர்றதெல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைனோட மெரிடியன். இதுக்கு ஆப்போசிட்ல வெட்டமா இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து லிம்ஃபாட் அந்த இது என்டி மெரிடியன் இது பண்ணிருக்காங்க. லிம்பாட்டிக் என்டி மெரிடியன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இப்போ நம்ம மிடில் ஃபிங்கர் தான் நம்ம பிரெயின் ஸ்பைன் மாதிரி வரதுனால அந்த பக்கம் ஒட்டியே இருக்கு, அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அப்படியே limb ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இது ஆக்டிவேட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இன்னைக்கு படிச்சதுக்கு இன்னைக்கு என்டிவே நம்ம ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். 8 பாயிண்ட். இங்க பாருங்க, எல்லா சிஎம்பியும் வந்து இந்த நடு ஃபெலஞ்சஸ்ல இருக்கும். ஒன்லி ஹார்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கீழே ஃபெலஞ்சஸ் இருக்கு இல்லையா, இந்த 3வது ஃபெலஞ்சஸ்ல இந்த மேல இருக்கிற ஹெட்ல இருக்கும். இது ஒண்ணுதான். இப்ப எல்லா சிஎம்பிலயும் இது ஒண்ணு மட்டும்தான் வேறு டிஃப்ரெண்டா இருக்கும், ஓகே வேறுபட்டிருக்கும். ஓகே ஓகே, ஹார்ட்டோடது மட்டும்தான் ஓகே. இந்த இங்க கீழே இருக்கு இல்லையா, இந்த கையில இங்க இந்த மேல இருக்கிற இந்த பள்ளத்துல இருக்கும். டேட்டா யூசேஜ் காலியா போச்சு. சரி, இப்ப நம்ம லிம்பு மெரிடியன் படிச்சோம்ல, இப்ப டெய்லி உட்கார்ந்து டெய்லி நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம நரம்பு பிரச்சனை வராது இருக்குமா, இல்லாட்டி வந்திருக்குது சரியாயிடுமா? சொல்லுங்கப்பா. லிம்ஃப் வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த சளி, அதாவது சளியா இருக்கும், ஏதாவது என்ன டாக்ஸின்லாம் அப்படியே பிளட்ல இருக்கிறதெல்லாம் ட்ரெயின் பண்ணும்.
இல்ல இப்ப எனக்கு இந்த லோ பேக் பெயின் எல்லாம் ரொம்ப இந்த கம்ப்ரஸ் ஆயிடுதுல எலும்பெல்லாம் அதுல போயிட்டு நரம்பு சுத்திக்கிச்சு அதனால கூட வலி ஜாஸ்தி இருக்கும்ல இப்ப இதெல்லாம் பண்ணோம்னா சரியாயிடுமான்னு கேக்குறேன். மேம் அதான் நம்ம அத தேவி நீங்க நம்ம மேம் எண்டி சொன்னாங்கல்ல மெரிடியன்ல கொடுங்க. அந்த ஜாயிண்ட் ஸ்டேஜஸ் மெரிடியன் இருக்கு இல்லையா, எண்டி ஜாயிண்ட் மெரிடியன், ஜாயிண்ட் டீஜெனரேஷன் மெரிடியன், அதுல போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்புறமா இந்த நர்வ் மெரிடியன்லயும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.